ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நேர்பட்ட நிறைமோ உலகுக்கும் நாயகன் தன்னடிமை நேர்பட்ட தொண்டர் 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 தொண்டன் ஷடகோபன் சொல் நேர்பட்ட தமிழ் மாலை 1010 நேர்பட்டார் அவர் நெடுமார் கடிமை செய்யவே. பிரியப்பதியான எம்பெருமான் சகல ஜெகத்தில் இருக்கக்கூடிய சேத்தனர்களுடைய உஜ்ஜீவனத்திற்காகவே ஆழ்வார்களை எல்லோரையும் அவதரிக்கும்படி அருளினான். அவ்வாழ்வார்களுக்குள்ளே தலைவராக இருப்பவர் சுவாமி நம்மாழ்வார். அவருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம், அதுதான் ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம். அதிலே முடியும் வண்ணமாக 10 தினங்கள் வெகு விமர்சையாக பற்பல திவ்ய தேசங்களிலும் திருக்கோயில்களிலும் திருமாளிகைகளிலும் மடங்களிலும் கொண்டாடப்படுகிறது. அவ்வாழ்வாருடைய பெருமையை ஆச்சாரியர்கள் பற்பல திருநாமங்களாக வெளியிட்டு அருளியிருக்கிறார்கள். அதிலே ஒவ்வொரு திருநாமமாக நாமும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஆழ்வார் அவதரித்த சமயத்திலே அவருக்கு பெற்றோர்களாலே இடப்பட்ட திருநாமம் மாறன், காரிமாறன் எனும் திருநாமம். அடுத்து அவர் ஷடகோபன்கிற திருநாமத்தை பெற்றார். அடுத்து அவர் அவதரித்த திவ்ய கஷேத்திரம் திருக்குருகூர் எனும் அந்த திவ்ய கஷேத்திரத்தோடு சேர்ந்து அழைக்கப்பட்டார் திருக்குருகூர் நம்பி, திருக்குறுகை நாதன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார். அடுத்து பிராட்டியினாலே கட்டாட்சிக்கப்பட்டு மகிழம்பூ மாலையை அணிந்தவராய் வகுலாபரணர், வகுலபூஷண பாஸ்கரர், மகிழ்மாலை மார்பினன் என்ற திருநாமத்தை பெற்றார். அடுத்து அவரே பராங்குஷன் என்கிற திருநாமத்தை பெற்றார். திருநாவீருடைய பிரான் என்கிற திருநாமத்தையும் பெற்றார். அடுத்து எம்பெருமானோடே உரையாடி அவரோடே வாதிடுமா போலே நீ பெரியவனா நான் பெரியவனா என்று கேட்டு நான் பெரியன் என்று தம்மையே பெரியவன் என்று வெளிப்படுத்தி கொண்டார். எம்பெருமானையே தன்னுடைய உள்ளத்திலே தரிப்பதினாலே இடைவிடாமல் அவ்வெம்பெருமான் ஆழ்வாரிடத்துல மிகுந்த பிரேமத்தோடு ஆழ்வரையே எப்பொழுதும் நோக்கி கொண்டு அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறார். அத்தகு பெருமை இவ்வாழ்வாருக்கே உண்டு. அதனால பெரியன், எம்பெருமானை காட்டிலும் தாம் பெரியன் என்று மிக ஆனந்தத்தோடு வெளியிட்டு கொண்டார் ஆழ்வார். அது எம்பெருமானோடே ஆழ்வார் வாதிட்ட சமயத்திலே வெளியிட்ட பெருமை. அதே அடியார்களோடு ஆழ்வார் கலக்கிறார்னு சொன்னால் அப்ப தம்மை எப்படி வெளிப்படுத்திக் கொள்கிறார்னா தொண்டர் தொண்டன் 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 ஷடகோபன் என்று காட்டுகிறார். தாம் யார்? தொண்டன் ஷடகோபன் என்று சொல்லல, தொண்டர் 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 தொண்டன் ஷடகோபன் என்றே தம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறார். திருவாய்மொழி 8ஆம் 10 அதிலே 9வது பதிகம், அதிலே இறுதியான பாசுரம் நேர்பட்ட நிறைமோ உலகுக்கும் நாயகன் தன் அடிமை நேர்பட்ட தொண்டர் 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 தொண்டன் ஷடகோபன் என்று தாம் யாருங்கிறத வெளிப்படுத்தும் பொழுது இதோ உலகத்துக்கும் எஜமானராய் சுவாமியாய் அனைத்தையும் சொத்தாக கொண்டிருப்பவராய் எம்பெருமான் எழுந்தருளிருக்கிறார். நாயகன் நாதன் அவ்வெம்பெருமானுடைய கைங்கரியபரர்கள் தொண்டர்கள், அவருக்குன்னே அற்று தீர்ந்த அடிமைகளாக பல தொண்டர்கள் இருக்கிறார்கள். அந்த தொண்டர்களுக்கு பல தொண்டர்கள் உண்டு, அந்த தொண்டர்களுக்கு பல தொண்டர்கள் உண்டு என்று ஒவ்வொரு அந்த நிலையாக அடுத்தடுத்த தொண்டர்களை காமிக்கிறார். நேர்பட்ட நிறைமோ உலகுக்கும் நாயகன் தன் அடிமை நேர்பட்ட, அந்த நாயகனான எம்பெருமானுக்கு நேர்பட்டார்னா அவருக்கே அற்று தீர்ந்திருக்கக்கூடிய அடிமை, சேஷத்துவத்தை புரிந்து கொண்டு கைங்கரியபரர்களாக இருக்கக்கூடிய தொண்டர். தொண்டர் தொண்டன்
அந்த கைங்கரியப்பரர்களுக்குன்னு சில தொண்டர்கள் கூடவே இருந்து தொண்டு புரிவார்கள். அந்த தொண்டர்களுக்கு அடுத்த நிலையிலே மறுபடியும் பல தொண்டர்கள் இருந்து இவர்களையே சுவாமிகளாக கொண்டு தொண்டு புரிவார்கள். அடுத்து அந்த மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கு கீழே ஒரு தொண்டன் இருந்து தொண்டு புரிவான். அந்த தொண்டனுக்கு நான்காவது நிலையில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கு தாம் தொண்டன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். பெருமானுக்கு நேரடியாக தம்மை தொண்டன் வெளிப்படுத்துகிறாரான்னு பார்த்தால் பல நிலைகளிலே பாகவதர்கள் அடியார்கள் அவர்களுடைய அடியார்கள் அடியார்கள்னு சொல்லி அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே என்று இன்னொரு பாசுரத்திலும் இதே போலத்தான் தம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறார். அப்போ இந்த பல நிலைகளை தாண்டி தம்மை தொண்டன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். அந்த அளவுக்கு சேஷத்துவங்கிறது உரைத்திருக்கிறது ஆழ்வாருக்கு. பெருமானோடு வாதிட்டு அன்போடு அவரோடு கூடி அந்த சமயத்துல சொல்லும் பொழுது உன்னை விட நான் பெரியவன் என்று பெரிய திருவந்தாதியில சொல்லிக் கொண்டார். அதே அந்த எம்பெருமானுடைய அடியவர்களை நோக்கினார்னு சொன்னால் அடியவர்களுக்கு தான் சுவாமின்னு வெளிப்படுத்தாமல் அடியவர்களுக்கு தான் அடியவன் என்று முதல் நிலை தொண்டனாகவும் சொல்லிக் கொள்ளாமல் அந்த தொண்டர்களிலே இறுதியாக கீழே சரமமாக இருக்கக்கூடிய தொண்டன் யாரோ அந்த தொண்டனுக்கு நான் தொண்டன் நான் அடியவன் என்று தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். அப்ப பாகவத சேஷத்துவம்ங்கிறது எவ்வளவு ஆழ்வார் தாமும் கடைபிடித்து காட்டுகிறார். ஒரு பாகவதனுக்கு அடிமையாக இருத்தல் என்பது மிகவும் ஸ்லாக்கியமானது, உயர்ந்தது. பாகவதர்களுடைய தொண்டர்களுக்கு அடிமையாக இருப்பது அதை விட இன்னும் உயர்ந்தது. அந்த தொண்டர்களுக்கு அடுத்த தொண்டர் அடுத்த தொண்டர்னு இறுதியாக எந்த தொண்டன் இருக்கிறானோ அவனுக்கு தொண்டனாக இருப்பதுங்கிறது ஒரு ஆத்மாவினுடைய சேஷத்துவத்தினுடைய அந்த எல்லையை காட்டுகிறது. அப்ப பரமாத்மாவுக்கு அடியவன்னு சொல்லிக் கொள்வதை விட பரமாத்மாவினுடைய அடியவனுக்கு 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 அடியவன் என்று சொல்ல வேண்டும். இதத்தான் வேதம் தமிழ் செய்த மெய்யன், வேதத்தையே வெளிப்படுத்தின பிரபன்னஜன கூட்டஸ்தராக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் தாமும் தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். அப்ப ஆழ்வார் பெரியவனா அல்லது தொண்டனான்னு பார்த்தால் எம்பெருமானோடு அன்போடு ஊடின சமயத்திலே உம்மை விட நான் பெரியவன் என்று சாத்விக அகங்காரம் அபிமானத்தோடு சொல்லிக் கொண்டார். அதே அடியவர்களை நோக்கினார்னு சொன்னால் இவர்கள்தான் நமக்கு சுவாமிகள், அவர்களுடைய தொண்டர்கள் தொண்டர்கள் தொண்டர்கள்னு யார் இருக்கிறார்களோ கடைநிலை தொண்டன் அவனுக்கு அடியவன் தொண்டன் என்று தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். இதற்கு அடுத்த பதிகம் பாகவதர்களுடைய வைபவம் பிரபாவத்தை சொல்லி நெடுமாறு கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாத்த தீக்கதிகள் முத்தும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடு மாவினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் விடுமாறு என்பது என்னந்தோ வியன் மூவுலகு பெரினுமே என்று மூவுலகங்கள் அந்த ராஜ்யம் அந்த அனுபவம் அந்த இன்பம் இதெல்லாம் ஏதும் வேண்டாம். எது வேண்டும்? நான் ரொம்ப பாப்பி, மிகுந்த பாபத்தை புரிந்த வினையேன், வினைகளாலே துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவன், மிகுந்த தாழ்ந்தவன். அப்போ இப்படி தாழ்ந்தவனா இருக்கக்கூடிய எனக்கு எது கிடைக்கும்னு ஆசைப்படுகிறேன்னா இது கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறேன். அவன் அடியார் அடியே கூடும். எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு அடியவர்களுக்கு அடியவனா இருக்கக்கூடியவனுடைய அடியவனாக நான் இருக்க வேண்டும். அவனுடைய திருவடிகளை நான் வணங்க வேண்டும். இது நமக்கு கிடைக்குமா? அது மிகுந்த புண்ணியசாலிகள் பெருமானிடத்துல மிகுந்த அந்த அபிமானத்தை அன்பை பெற்றவர்களுக்கு தான் அது கிடைக்கும். நானோ மிகவும் வினையேன், தீவினைகளை நிறைய சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பவன். எனக்கும் அந்த உயர்ந்த அந்த நிலை கிடைக்குமா? பாகவத சேஷத்துவம் நமக்கு கிட்டுமான்னு ஆசைப்பட்டு அடுத்த 10 பாசுரங்களிலும் பாகவதர்களை உயர்ந்தவர்கள் அவர்களிடத்துல அடிபணிந்து தொண்டு புரிய வேண்டும்ங்கிறத உபதேசிக்கிறார். அதை முன் பதிகத்தினுடைய இறுதியிலேயே பொசிந்து காட்டுகிறார். ஒரு பெரிய நதி பிரவாகம் எடுத்து வரப்போகிறது, நிறைய பெருக்கெடுத்து வெள்ளப்பெருக்கோடு வரப்போகிறதுன்னா சற்று தொலைவிலே அது வந்து கொண்டிருக்கும் பொழுதே முன்பே அந்த ஊர்ல எந்தெந்த பக்கம் அந்த நதியினுடைய வழி இருக்கோ அங்கெல்லாம் பொசிந்து காட்டுமா, நீர் வரப்போகிறது, பெரிய வெள்ளம் வரப்போகிறதுன்னு ஏதோ ஒரு அறிகுறிகள் தென்படும். அத மாதிரி இப்ப ஆழ்வார் அடுத்த 10 பாசுரம் ஓஹோன்னு பாகவத பிரபாவத்தை பாடப்போகிறார்ங்கிறதை முதல் பாசுரம் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இறுதியான பாசுரத்திலே அற்புதமாக தொண்டர் 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 தொண்டன் ஷடகோபன் என்று காட்டுகிறார். அப்போ ஒரு பக்கம் ஆழ்வார் பெரியவர்,
மற்றொரு பக்கம் ஆழ்வார் தொண்டனுக்கு 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 தொண்டன் என்ற திருநாமத்தோடு ஆச்சரியமாக விளங்குகிறார். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய அடியவர்களுக்கு 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 நாமும் அடிமை பூண்டு கைங்கரியங்களை பண்ணுவோம் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.